நாங்கள் அடுத்த சில விஷயங்களை பார்ப்போம். முதலாவது பேராகிராஃபுக்கு பின்னால ஒரு டேக் சேர்க்கிறேன், ஹெச்ஆர், பிஆர் மாதிரி ஹெச்ஆர். அது என்ன செய்யுது? ஹொரிசான்டல் ரூல், அதுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. பிஆருக்கு போல அதுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. ஹொரிசான்டல் ரூல், நடுவில் கோடு ஒன்று தேவைப்பட்டால் நாங்கள் அந்த சரிதானே? ரைட். இந்த இடத்துல இப்போ நாங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். முக்கியமாக ஃபோனில் செய்கிறாக்கள், நான் இதில் ஃபோல்டர் ஒன்று உருவாக்கணும், மை வெப்சைட், அதுக்குள்ளே தான் இந்த ஃபைல் கிடக்குது. இந்த லொக்கேஷன் முக்கியம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராக்டிக்கலுக்கு இதில் இன்னொரு சப் ஃபோல்டர் உருவாக்க போகிறோம். அந்த சப் ஃபோல்டரும் தேவைப்படும். அதுக்குள்ளேயும் ஃபைல்ஸ் போடுவோம், ஃபோல்டர்கள் உருவாக்கலாம். அப்போ அதெல்லாம் தேவைப்படும். அப்போ உங்களோட ஃபோனில் உங்களோட ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. நேற்று செஞ்சீங்க, எப்போ திறந்த உடனே வந்துச்சு, அது டைப் பண்ணீங்க, ப்ரிவ்யூ பார்த்தீங்க, ஓகே. ஆனால் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்டா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருந்துச்சுன்னு பார்க்கணும். ரைட். சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து பார்ப்போம். நேற்று யாரும் போட்டதை பார்ப்போம். ஓகே, இதுதான் எடுக்கணும், பார்ப்போம். இதில் இல்லை. ரைட். அந்த கோட் விண்டோவில் தான் மேலே இருக்கும். பார்ப்போமே. ரைட். இந்த இடத்துல அவங்களோட ஃபைலோட பேருக்கு கீழே அந்த லொக்கேஷன் இருக்கும், எங்கே இருக்கீங்க. ரைட். இந்த இருக்கு ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ், எமுலேட்டட் 0 டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட ஃபைல் இருக்கு. ரைட். இது முக்கியம். அப்போ இந்த ஃபைலை, இந்த ஃபோல்டரை உங்களோட ஃபோனில் உள்ள ஃபைல் எக்ஸ்ப்ளோரோடாக பார்க்க தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ரைட். பார்க்க தெரியணும், அதுக்குள்ள ஃபைல்களை காப்பி பண்ணி போட தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்போ இந்த ஃபோல்டர் எங்கே இருக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதையே தான் மெயின்டைன் பண்ண தொடங்கும். அல்லது இதுக்கு பிறகு புதிய ஃபோல்டர் திறந்து அதில் தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஃபோல்டர் தெரியும், உங்களோட லொக்கேஷனுக்கு போக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கம்ப்யூட்டரில் உள்ள பிரச்சனை இல்லை, ஃபோனில் உள்ள தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, ரைட். விளங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட். நவ் இந்த ஹெச்ஆருக்கு பிறகு பிஆர் 2 போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஹெச்ஆர் வந்து அந்த டேக்கு வந்து க்ளோஸ் பண்றீல்ல தானே? அது க்ளோஸ் பண்ணுறது இல்லை, சொன்னேன். க்ளோசிங் டேக் கிடையாது. சரி சரி. 1 போட்டால் 1 கோடு, 2 போட்டால் 2 கோடு. ரைட். ஓகே. அப்போ இதை நாங்கள் பிஆர் போட்டது காரணம் அந்த பேராகிராஃபை கொஞ்சம் கீழே அனுப்புறது. சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே.
அதை நாங்கள் என்ட்ரிக்கு அமைத்து இங்கேயும் கீழே அனுப்பி விட்ருவோம். அப்போ எங்களுக்கு லேசாக இருக்கும் விஷயம் எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இமேஜ் படம் ஒன்றை எப்படி போடுறது, ரைட்? படம் ஒன்று போடுறேன்டா, முதல்ல அந்த படத்தை எங்களோட ஃபைல் இருக்கிற, அதாவது இந்த HTML ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு கொண்டு வரணும். சரிதானே? ரைட், அந்த வேலையை தான் இப்போ செய்ய போகிறோம். ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன், டெஸ்க்டாப்பில் போயிட்டு கொஞ்சம் படங்கள் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன். காப்பி, எங்களை அந்த ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இதில் டிரெக்டாக அந்த ஃபைல்களை போடலாம், போட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் செய்கிற ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப்பராக வாரன்னு சொன்னால் அது நல்ல மெத்தட் இல்லை. ஆகவே நான் என்ன செய்கிறேன், அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய இமேஜஸ் வரும். ஆகவே எல்லாத்தையும் போடுறதுக்கு இமேஜஸ்ன்னு எல்லாமே சிம்பிள் லெட்டர்ஸில் ஒரு ஃபோல்டர் உருவாக்கும். வெப்சைட்டுக்கு ஃபைல்கள் உருவாக்கும் போது எல்லாமே சிம்பிள் லெட்டராக இருக்கணும், அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டும் முக்கியம். ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும், சிம்பிள் லெட்டர்ஸாக இருக்கணும். அப்போ அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி நான் திறந்து என்ன செய்கிறேன், இந்த ஃபைல்கள்லாம் போடுறேன். காப்பி ஆகிட்டு, ரைட்? ஓகே, இந்த ஃபைல்களோட பெயர்கள்லாம் கேபிட்டலாகவும் இருக்குது, ஆனால் சிம்பிளாக இருக்கிறது தான் நல்ல. அப்போ நான் அதை கொஞ்சம் ரீநேம் பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை 1ங்கிறத ரீநேம் பண்ணுறேன். Apple 2ங்கிறத ரீநேம் பண்ணுறேன். ஓகே, இப்போ எங்களோட வெப் பேஜ் இருக்குது, இமேஜஸ்ங்கிற ஃபோல்டரும் இருக்கு. இப்போ கோடிங் எழுதுவோம். img, that is image, img space src, that is source. எங்கே இருக்குன்னு சொன்னால் நாம் இருக்கிற இந்த இடத்துல, நாம் இருக்கிற என்ன அர்த்தம், இந்த வெப்பேஜ் இருக்கிற இந்த ஃபோல்டர், நாம் இருக்கிற இடத்துல இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ள பட்டர்ஃப்ளை 1.gif ஒரு ஃபைல் கிடக்குது, அதுதான் சோர்ஸ். இப்போ img அந்த இதை முடியணும். இதுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது, imgக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. மூணாவது டேக் சொல்கிறேன், க்ளோசிங் டேக் இல்லாத டேக்ஸ். ரைட், அப்போ இந்த இடத்துல சரியாக எழுத்துப்பிழை இல்லாமல் ஃபோல்டரை பேரும் ஃபைலோட பேரெல்லாம் டைப் பண்ணணும். சில வேளை நீங்கள் வச்சிருப்பீங்க ஜேபிஜி ஃபைல், ஆனால் இங்கே வந்து கிஃப் ஃபைலாக இருக்கலாம், நீங்கள் கிஃப் ஃபைல்னு கொடுத்துருப்பீங்க. சில நேரம் நீங்கள் பிஎன்ஜி ஃபைலை வச்சுருப்பீங்க, இங்கே வந்து ஜேபிஜின்னு கொடுத்துருப்பீங்க, வராது. ரைட், ஸோ இந்த ஃபைல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன். பட்டர்ஃப்ளை வந்துட்டு, அதோட ஒரிஜினல் சைஸுக்கு வந்து அந்த படம் எவ்வளோ பெருசோ அந்த பெருசுக்கு வரும். ஸோ நாங்கள் அதை சைஸை தீர்மானிப்போம். வித் 150, 150 அகலம். இதில் ஒன்று ஹைட்டும் கொடுக்கலாம், ஆனால் ஒரு விஷயம், அகலம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை தானாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். விகிதப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் நம்புகிறேன். ஒரு படம் இருக்குது, 1500 அகலம், 1000 உயரம். நாங்கள் அகலத்தை மட்டும் இப்படி கொடுத்துட்டோம், வித் ஈக்குவல் டு 150 ஏண்டா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் வந்து 100 மாறிட்டு. ஏன்னா நாங்கள் 10 மடங்கு குறைச்சிக்கிறோம், 1500 150 ஆக்கிக்கிறோம் அகலத்தை. ஆகவே உயரமும் 10 மடங்கு குறைஞ்சிடும், சரியாக வீதப்படி குறையும். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அகலத்தை மட்டும் கொடுத்தாலே போதும். நான் சேவ் பண்ணிட்டு
வியூ பார்க்குறேன், சின்னதாக வந்து எனி டவுட்? ஸோ கோடிங்கை பாருங்கள். ஐஎம்ஜி ஒன்று சோர்ஸ், அடுத்தது சைஸ், 2 அட்ரிபியூட். இந்த சோர்ஸோட அந்த லொக்கேஷனை கொடுக்குறது தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. இமேஜஸ் ஃபோல்டர் எங்கே பார்க்கவும்? இந்த வெப் பேஜ் இருக்கிற இடத்துல தான் இமேஜஸ் ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்க. வேற எங்கேயெல்லாம் இமேஜஸ் ஃபோல்டர் இருந்தாலும் பார்க்காது. இந்த வெப் பேஜ் இருக்கிற இடத்துல இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும். இந்த ஸ்லாஷ் போட்டிக்கிறதால அது முன்னால் உள்ளது ஃபோல்டர்னு அதை எடுத்துக்கொள்ளும். ஃபோல்டர். அதுக்கு பிறகு இது ஃபைல், இப்படி ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஒரு எழுத்து பிள்ளையாக இருந்தாலும் இமேஜ் வர மாட்டேங்க சொல்ல வேணாம். எழுத்து பிள்ளையெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இமேஜ் வர மாட்டேங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் சில்லி மிஸ்டேக். மொண்டசரி பிள்ளையோட வேலை எழுத்து பிள்ளை இல்லாமல் டைப் பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்து சொல்லுங்கள். எழுத்து பார்த்து சரியாக டைப் பண்ண தெரியாதாக்கெல்லாம் ஐசிடி டெக்னீஷியன் படிக்க தேவையில்லை. ஓகே, அடுத்தது இப்போ நான் வேணும்னே ஒரு எழுத்தை இல்லாமல் ஆக்கி போட்டு பார்க்குறேன். இப்படி ஒரு அடையாளம் வரும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு அடையாளம் வந்தால் அந்த இடத்துல இமேஜ் ஒன்று இருக்குது, ஏதோ காரணத்தால் வர மாட்டேங்குது. அப்போ ஏதோ காரணம் நான் சொல்கிறது எழுத்து பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லை. அந்த ஃபைல் அழிச்சு விட்டிக்கலாம் பிற யாராவது, அல்லது ஃபைலோட பேரை மாற்றி விட்டிக்கலாம். நம்ம எல்லா வெப் பேஜெலாம் செஞ்ச பிறகு யாரும் பேரை மாற்றி விட்டால் இப்படி காட்டும். அது அந்த ஃபைல் அழிஞ்சிருக்கலாம், அழிச்சு விட்டிக்கலாம் யாரும். இப்போ அந்த காரணங்களால் அது அப்படி வரும். அப்போ நான் இங்கே ஏஎல்டின்னு ஒன்று போடுறேன். ஏஎல்டி இன்னொரு அட்ரிபியூட். இமேஜ் அதை கேபிட்டலில் அழகாக போடலாம். இமேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. ஏஎல்டி டெக்ஸ்ட்னு சொல்கிறேன். இதை அது என்னதுக்குண்டா, இதுக்கு தான். சில வேளைகளில் வெப்சைட் டிராஃபிக் காரணமாக வெப்சைட் லோட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்படியா இருந்தால் டக்குன்னு இந்த ஏஎல்டி டெக்ஸ்ட்டை காட்டிடும். இமேஜ் ஆஃப் பட்டர்ஃப்ளை, இந்த இடத்துல பட்டர்ஃப்ளையோட இமேஜ்னு வர இருக்குது, வந்து கொண்டு இருக்குதுங்கிறத யூஸருக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஏஎல்டி டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். அதான் லோட் ஆக முடியும் வரைக்கும் லோட் ஆகிறதுக்கு இடையில் யூஸருக்கு தெரியப்படுது இந்த இடத்துல ஒரு படம் வரப்போகுது, அது என்ன படம்ங்கிறத காட்டுறோம். ஓகே, அது நாங்கள் படம் வந்துட்டால் பட்டர்ஃப்ளை 1 படம் வந்துட்டால் அந்த எழுத்து காட்டாது. ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி சிம்பிள் காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கீழே படத்தோட பேரை மட்டும் மாற்றுறேன். Apple 2 JPG, image of an apple. சேவ் பண்ணிட்டு வியூ பண்ண வரை நினைக்கிறேன் அண்டர்ஸ்கோர் வரணும் போல. எஸ், ஆப்பிளுக்கும் 2 கடையில் ஒரு அண்டர்ஸ்கோர் வருது. சேவ் பண்ணிட்டேன். பார்க்க சைஸை மட்டும் அதுக்கு மாற்றுறேன். 250.
அந்த ஐஎன்ஜிக்கு முன்னால அப்போட ஐஎன்ஜிக்கு முன்னால சென்டர், பின்னால சென்டர் க்ளோசிங். இப்போ பேக்ரவுண்டை மாற்றி பார்ப்போம். பிஜி கலர், அப்போ எடுத்த அதே கலர். சேவ். பார்த்தீங்களா நடக்குது? பட்டர்ஃப்ளை டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டோட உள்ள இமேஜ்ங்கிறதால எந்த பேக்ரவுண்டுக்கும் சூட் ஆகக்கூடிய இமேஜ் அது. ஆனால் இது ஜேபிஜிகள் அந்த வசதி இல்லைன்னு நாங்கள் படிச்சுக்கிறோம், அன்றைக்கு படித்தோம். ஸோ அது வெள்ளை பேக்ரவுண்டை காட்டும். அப்போ 2 சொல்யூஷன் தான் இருக்கு. ஒன்று டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டில் படங்களை தயாரிக்கிறது வெப்புக்காக. எனி பேக்ரவுண்ட், எந்த பேக்ரவுண்ட் போட்டாலும் அது சூட் ஆகிற மாதிரி. அல்லது ப்ரொஃபஷனல் மெத்தட் எல்லாமே வெள்ளையாக வச்சுக்கொள்றது கரைச்சல் இல்லை. இந்த ஆப்பிள் படத்தில் கீழே ஷெடோலாம் இருக்குது. அவள் அந்த ஷெடோலாம் வச்சுக்கொண்டு டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்டை அதை தயாரிக்கிறது கஷ்டம். ஆகவே அதை வெள்ளை பேக்ரவுண்டை வைக்கிறது தான் இந்த படத்தை பொறுத்தவரையில் பெஸ்ட் வே. இது அழகா இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இமேஜஸ் போடுறது எழுத்துக்கள் வாசிக்கக்கூடிய சைஸ்ல இருக்குதானே? சொல்லுங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் போடுறது இமேஜ் வராட்டி அது கொடுக்க காட்டுது. அதாவது பகரமாக போடுற ஆல்டர்னேட்டிவ் என்ன? பகரமாக போடுற எழுத்துக்கள், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இமேஜ் வராட்டி காட்டுறது தான். அது போடாட்டி ஷோரா எங்களுக்கு வரும்னு சொன்னா அது போடாம பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக ப்ரொஃபஷனல் டிசைனில் வந்து போடுவான். ப்ரொஃபஷனல் வெப்சைட்டுகளில் வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் போடுவான் கட்டாயம். நம்ம மாச்சலுக்கு போடாமல் இருந்தாலே தவிர. ஏண்டா இப்போ டிசைன் பண்ணுறவருக்கு கூட இது கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெப்சைட்டை ஒரு நிறுவனத்தில், பெரிய நிறுவனத்தில் ஒரு ஆள் அல்ல ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது, பலர் பங்களிப்பு இருக்கலாம். அப்படியா இருக்கும் போது இப்போ இதில் வந்து Apple 2ன்னு சொன்னதுக்குன்னா அவங்களோட இமேஜ் எல்லாம் படத்தோட பேர் வந்து அந்த மாதிரி Apple பேர்டுலாம் இருக்காது. அதில் இருக்க போது ஏதாவது நம்பர்ஸ் தான் படத்துக்கு. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டை வச்சு சரி அவங்க புரிஞ்சு கொள்வாங்க இந்த என்ன படம்னு சொல்லி விளங்கிக்குவாங்க. டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸ் இந்த இடத்துல என்ன படங்கள் நிறைய பயன்படுத்தப்படும் வெப்சைட்டில், 1 2 அல்ல. ஆகவே இந்த இடத்துல என்ன படம்ங்கிறது அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டை வச்சு சில நேரம் அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கும் பயன்படும், யூசருக்கும் பயன்படும், வெப்சைட்டை பார்க்குறவங்களுக்கும் பயன்படும். ஓகே, இப்போ இந்த மேலே உள்ள பட்டர்ஃப்ளை வெப்சைட்டுக்கு இதுக்கு 4வது அட்ரிபியூட்னு கொடுக்க போகிறோம். border ஈக்குவல் டு 1. border இமேஜுக்கு borderனும் கொடுக்கலாம். இந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும். சில படங்கள் வரும்போது அது கொடுக்கலாம், காட்சிகள் வரும்போது கொடுக்கலாம். அப்படியான படம் ஒன்று தெரிவு செய்வோம். இருக்குது பட்டர்ஃப்ளை 2. எஸ், அப்போ நாங்கள் அதுக்கு பட்டர்ஃப்ளை 2 ஜேபிஜி ரெண்டு பேரை மாற்றிட்டு நான் பார்க்குறேன்.
இந்த மாதிரி படங்களுக்கு border கொடுக்கிறது சூட்டபிளா இருக்கும். ஒன்னுங்கிறது மெல்லியாக ஒரு பாயிண்ட் border, அது 2 3 ஆக்கலும் 3 ஓகே. ஃபோட்டோஷாப்ல நியூ நான் டாக்குமெண்ட் ஃபோட்டோஷாப் நாங்கள் படிக்கல இன்னும். ஒரு 1000 அந்த பரவாயில்ல, 1000 ஒரு இருநூறு சைஸில் நான் ஒரு இமேஜ் ஒன்று உருவாக்குறேன். பெரிய படம். எப்படி செய்கிறது அந்த விஷயம்லாம் நீங்கள் பெருசாக அலட்டிக்கொள்ளாங்க. இதெல்லாம் பிறகு நாங்கள் படிப்போம். அது தேவையில்லை. ரைட்.
ரைட், சும்மா அவசரத்துக்கு ஒரு லொகோ சேவ் as பண்ணுறோம். ஜேபிஜி கட்டாயம் அந்த ஃபோல்டருக்குள்ள தான் சேவ் பண்ணணும். இந்த ஃபோல்டர் நாங்கள் உருவாக்கின சி டிரைவில் இருக்கிற மை வெப்சைட்டுக்குள்ளே இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆக்கணும். லோகோ ஜேபிஜி சேவ். பாருங்கள், இது கெப்பாசிட்டி 114 கிலோபைட், ரொம்பவும் லோ கெப்பாசிட்டி ஒரு இமேஜ் தான் நான் சேவ் பண்ணுறேன். அதுதான் வெப்சைட்டுக்கு நல்லா குயிக்காக லோட் ஆகும். ஸோ எடிட் பண்ண போகிறேன். வெல்கம் எடுத்து போட்டு அந்த இடத்துல இமேஜ் போட போகிறேன். இமேஜஸ் போடுறதுக்கு நான் காப்பி பண்ணால் போதும். பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு border தேவையில்லை, அலைன் சென்டரும் தேவையில்லை, அது இடது பக்கம் இருக்கட்டும். வித் வந்து 1000, ஞாபகம் வரைக்கும் 1000 கொடுத்தேன் அகலம். ஆட்டோமேட்டிக்காகவே உயரத்தை இது பண்ணிக்கொள்ளும். லொகோ, இதில் லொகோ என்னோட வெப்சைட்டோட டைட்டில் வந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நாங்கள் அதை 750 3/4 கொடுப்போம். இதோடையும் சின்னதாக்கலாம். ஒகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டியை நாங்கள் ஹோம்டு மாற்றப்போம். ஹோம் ஆப்பிளத்துக்கு மேலே கொண்டு வர போகிறோம். கட் ஹோமுக்கு பின்னால் வந்து அதை போடும். டவுட் இருந்தால் கேட்கலாம். H3 home space vertical broken line products vertical broken line contact us vertical broken line about